தமிழ், என்னங்க ஆச்சு? ஏன் இங்க வந்து தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? அதான் எல்லாரும் சேர்ந்து என்ன தனியாக்கிட்டீங்களே. தனியாவா? ஏங்க, நான் என்னைக்குங்க உங்களை தனியா விட்டுருக்கேன்? முகலாம் வேற ரொம்ப வாடி போய் அழுதீங்களா தமிழ்? அந்த ஜெனி ஏதாவது சொன்னாளா? என்னாச்சு தமிழ்? நான் கேட்டுட்டே இருக்கேன். எதுவும் கையெடுங்க, தொடாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்க மேல வச்சிருக்கிற காதல்னால என் உசிரே போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சேன். ஆனா இப்போதானே தெரியுது உங்களுக்கு என் உசிரை விட என் பேர்ல இருக்கிற சொத்து மேலதான் ஆசை அதிகம்னு. ஏங்க, சொத்தா? என்னங்க எதேதோ உளறீங்க? எனக்கு எதுவுமே புரியலங்க. நடிக்காதீங்க. ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க கலை. ஒரு அனாதை, அதுவும் இந்த வீட்டு வேலைக்காரி, இவன் மேல எப்படி அந்த வீட்டு முதலாளியோட பையனுக்கு இவ்வளோ ஒரு ஆழமான காதல் நான் எத்தனையோ நைட்டு தூங்காம யோசிச்சிருக்கேன். ஆனா இப்போதானே தெரியுது அவ அனாதை இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்கான ஒரே வாரிசுன்னு. அப்புறம் எப்படி காதல் வராம இருக்கும்? என்னது சொத்தா? ஏங்க, உங்களுக்கு எப்படி சொத்தை பத்திலாம் தெரியும்? எப்படி தெரியும் நான் கேக்குறீங்க? தெரிஞ்சிருச்சு. எங்க அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட்ல கொலை பண்ணிட்டு அவங்க சொத்தை அபகரிச்ச கொலைகார குடும்பம் தானே நீங்க. ச்சீ. தமிழ், தமிழ், நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கேளுங்க. தமிழ், நில்லுங்க. தமிழ், தமிழ், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க தமிழ். சத்தியமா எனக்கு இந்த உண்மை எதுவுமே தெரியாது. இன்னைக்கு தான் நான் லதா ஆண்டி கிட்ட கேட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி உங்ககிட்ட இதை சொல்றதுன்னு தெரியாம தான் நான் முடிச்சிட்டு இருந்தேன். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லணும் தமிழ், இது எல்லாமே பொய்யா இருக்கலாம், ஆனா நான் உங்க மேல வச்சிருந்த காதல் மட்டும் சத்தியமா உண்மை தமிழ், நம்புங்க. என் பேரை சொல்றது கூட உங்களுக்கு உரிமை கிடையாது. என்னை அசிங்கப்படுத்தினவங்களுக்கும் என் குடும்பத்தை அழிச்சவங்களுக்கும் நான் சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். அனன்யா, பரவாயில்ல அனன்யா. அப்படியே பார்க்க அச்சசல் அந்த வேலைக்காரி தமிழ் மாதிரியே இருக்கியே. இங்க பாருங்க ஜெயஸ்ரீ, மூஞ்சு மட்டும்தான் அந்த தமிழ் மாதிரி, ஆனா மூளை என்னோடது. சரி சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? நல்லா கேட்டுக்கோ அனன்யா. ராணி, அவ பையன் கலை, அப்புறம் அந்த வேலைக்காரி தமிழ், இவங்க 3 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். இனிமே அந்த வேலைக்காரி தமிழ் மாதிரி நீ அந்த வீட்டுக்குள்ள போய் நுழையணும். என் பொண்ணு ஜெனிக்கு அந்த கலையை கல்யாணம் பண்ணி வைக்கணும். கவலைப்படாதீங்க ஜெயஸ்ரீ, இந்த அனன்யா அந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சா அந்த குடும்பம் என்ன, அந்த தமிழே வந்து அவ தான் தமிழ்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏ அனன்யா, தமிழ் வந்துட்டா, நீ போய் ஒளிஞ்சுக்க போ. அனன்யா போ. ம். ஏ தமிழ், ஏன் அழுதுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? எங்க போயிட்டு இருக்க நீ? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன, வழி விடுங்க. ஓ சரி, அவ்வளோ கோவமா? சரி சரி, நான் ஏதோ நீ அந்த ராணியை தேடி தான் போறியோன்னு நினைச்சேன். ராணியம்மா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும் தமிழ், நல்லா தெரியும். அவ இப்போ கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்கா. அந்த கெஸ்ட் ஹவுஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுவா, இப்படியே நேரா போய் லெஃப்ட் எடுத்துட்டு அப்படியே ரைட்ல போனீன்னா 3வது வீட்ல இருக்கா. ராணியை தேடியா போற? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஏ அனன்யா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா அனன்யா, வா. ம். எங்க இருக்க? இது என்ன இடம்? நீங்களா? ஏன் என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? இத கழட்டி விடுங்க. ஏய், யார் நீ? என்ன மாதிரியே இருக்க என் ட்ரெஸ் போட்டுட்டு? நான் தான் மாத்தினேன்.
உன் ட்ரெஸ்ல நான் கலையை போய் பார்த்தா தானே கலை நம்புவான். இரு தமிழ், கத்தாத. இதுதான் நான் போட்ட மாஸ்டர் பிளான். இவ பேரு அனன்யா. உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்போ உண்மை நம்புறேன். இவளை பார்த்தது என் பொண்ணுக்கு அடிச்ச ஜாக்பாட். பாவீங்களா, எவ்வளவு பெரிய சதி பண்ணி வச்சிருக்கீங்க. கழட்டி விடுங்க இத. எதுக்கு என்ன கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? லாஜிக் இருக்கு தமிழ். அனன்யாவை தமிழ்னு கலைய நம்ப வச்சு, கலைய தமிழை வெறுக்க வச்சு, அனன்யாவை தமிழ்னு கலைய நம்ப வச்சு, கலையவே தமிழை வெறுக்கவும் வச்சு, என்னோட பொண்ணு ஜெனிக்கு கலையோட சம்மதத்தோட கல்யாணமும் பண்ணி வைப்பண்டி. ஒருவேளை நீ இங்க இருந்து தப்பிச்சு போய் நான் தான் தமிழ்னு சொன்னா கூட உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா நிஜமான வேலைக்காரி தமிழ் அவங்க கண்ணு முன்னாடியே ராணி வீட்ல இருப்பான். அது உங்களால முடியாது. என் கலை என் கண்ணை பார்த்தாலே சொல்லிடுவாரு அது நான் இல்லைன்னு. கண்டுபிடிக்க மாட்டான் தமிழ். ஏன்னா கோவப்பட்டு சண்டை போட்டு வீட்டை விட்டு போன தமிழ் திரும்ப மனசு மாதிரி வீட்டுக்கு வந்துட்டான்னு சொல்லி நான் எமோஷனல் ட்ராமா பண்ணேன்னு வச்சுக்கோ, உன் மேல இருக்கிற லவ்ல அவன் எல்லாத்தையும் நம்பிடுவான். நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஹேய், கத்தாதடி. உன் இடத்துல இருந்து எப்படி கலைக்கு ஜெனியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் உட்காந்து வேடிக்கை பாரு. சரி, இப்போதைக்கு நான் கிளம்புறேன். ஏன்னா எனக்காக கலை, சாரி, உனக்காக கலை வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பை டியர். உன் வீடு, உன் சொத்து, இனிமே எல்லாம் அவளுக்கு தாண்டி. இங்கே கடந்து அழுது சாவு. எங்க போறீங்க? நில்லுங்க, இது கைட்டு விட்டு போங்க. கைட்டு விட்டு போங்கன்னு சொல்றேன்ல. இங்க பாரு அனன்யா, ட்ரெஸ் மாத்தினா மட்டும் போதாது அனன்யா, உன் பேச்சும் பாடி லாங்குவேஜும் மாறணும். உன்னை பார்த்த உடனே அந்த கலைக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. முதல்ல அந்த வேலைக்காரி தமிழ் எப்படி நடப்பா நடந்து காட்டு பாப்போம். தோ இது ஓகேவா? ஐயோ அனன்யா, இப்படி இல்ல அனன்யா. தமிழ் மாதிரி நடக்க சொன்னா உன்ன மாதிரி திமிரா நடந்துட்டு இருக்க. இப்படி நடந்து நீ வீட்டுக்குள்ள போனா எல்லாரும் உன்னை சந்தேகப்பட்டு உன்னை அடிச்சே துரத்திடுவாங்க. ஓ சரி, இது செட் ஆகாதா? சரி, அப்ப எப்படி நடக்கணும் நீங்களே சொல்லுங்க. அவ ஒரு வேலைக்காரி, பொறுமையா தரைய பார்த்து அடக்க ஒடுக்கமா நடக்கணும். அது போதும். எங்க நடந்து காட்டு. ஓகே. சூப்பர் அனன்யா, அப்படியே தமிழ் மாதிரியே இருக்கு. பக்கா. சொன்ன உடனே கரெக்டா பண்ணிட்டியே. வாக்கெல்லாம் ஓகே, வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பாப்போம். தமிழ் மாதிரி பொறுமையா பேசி காட்டு. ஹாய் கலை, டின்னருக்கு என்ன சாப்பிட்றீங்க? ராணியம்மா, காஃபி குடிக்கிறீங்களா? ஏய் அனன்யா, என்னது இது? வேலைக்காரி மாதிரி பேச சொன்னா வேலை வாங்குற மாதிரி பேசிட்டு இருக்க. நீ இப்படி பேசினா நீ தமிழ் இல்லைன்னு அந்த கலை ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். அப்போ வேலைக்காரனா எப்படிதான் பேசுறது? வேலைக்காரினா கண்ணில் ஒரு பயம் இருக்கணும், வார்த்தையில பொறுமை இருக்கணும், எல்லாத்துக்கும் மேல ரொம்ப மரியாதையா சத்தம் இல்லாம தொண்டைக்குள்ளேயே பேசணும். ட்ரை பண்ண. கலை, இன்னைக்கு என்ன சமைக்கட்டும்? ராணியம்மா, டீ கொண்டு வரவா? சூப்பர் அனன்யா, அப்படியே தமிழ் பேசுற மாதிரியே இருக்கு. இப்போ நீ 100% தமிழ் மாதிரி இல்ல, தமிழாவே மாறிட்ட. ஓகே சரி ஜெயஸ்ரீ, பேசினது போதும், நான் கிளம்புறேன். கலை வெயிட் பண்ணிட்டு இருப்பான், நான் போறேன். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. சரி, சமாளிப்போம்.
தமிழ் வந்துட்டீங்களா? நிஜமாலே நான் ரொம்ப பயந்துட்டேங்க. எங்க என் மேலே கோச்சிட்டு பேசாமலே போயிடுவீங்களோன்னு. நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன் ப்ளீஸ். சரி சொல்லுங்க. எங்க அம்மா உங்க அம்மா அப்பாவை கொன்னது, உங்க அப்பாவோட சொத்தை மொத்தமா அபகரிச்சது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. இப்போ கூட எங்க அம்மா ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்றதுக்காகவும் உங்க சொத்தை பிளான் பண்ணி வாங்கிக்கணுன்றதுக்காகவும்லாம் நான் நடிக்கலங்க. தமிழ், உங்களுக்காக எங்க அம்மா மாமா அத்தை மொத்த குடும்பத்தையும் நான் எதிர்த்து நின்னங்க. உங்களை நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேங்க. நான் வச்சிருக்கிற பாசம் எல்லாமே உண்மைதான். ப்ளீஸ் நம்புங்க. அடியே தமிழ், வீட்டை விட்டு போகும்போது இவன் கூட என்னடி சண்டை போட்டு போனேன்? இவன் என்னன்னா சொத்து கொலை ஆக்சிடென்ட்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கான். இப்போதைக்கு ஏதாவது கேட்டு தப்பாக பதில் சொன்னாலும் மாட்டிப்போம். இப்போதைக்கு தலையாட்டி சமாளிப்போம். சரிங்க, நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். ஏங்க நிஜமாவா சொல்கிறீங்க? ஆமாங்க, ஆனால் நடந்ததெல்லாம் நினச்சா எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. தலையே வெடிச்சிரும் போல இருக்குது. என்னை கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுங்க. இப்போ எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஆனால் ஒன்று மட்டும் தமிழ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீட்டில் இனிமேல் எந்த பிரச்சனையும் நடக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சேர்ந்து இதுக்காக ஒரு முடிவு கட்டியே தீருவோம். எதை சொன்னாலும் உடனே நம்பிடுறான் பைத்தியக்காரன். சரிங்க, நான் பார்த்துக்கிறேங்க. முடிவு கட்ட போகிறது நம்ம 2 பேரும் சேர்ந்து இல்லை கலை, நான் மட்டும்தான். இனிமே தான் என் ஆட்டத்தை பார்க்க போறீங்க.